காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, குருவினுடைய மூலத்திரிகோண வீடான இதே தனுசு தான். அப்போது அந்த தனுசு ராசிக்குண்டான குரு நம் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. உச்ச வீட்டில் போய் 8ல் போய் அமர்ந்திருக்காரு. இது ஒரு சாதகமான காலமா அப்படின்னு கேட்டால், மறைவு ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்காரு. பெரிய ஒரு அனுகூலம். லக்னா அதாவது தனுசுக்கு அதிபதியே போய் 8ல் போய் மறையிறது அவ்வளோ ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லணும். இதனால் திடீர் அதிர்ஷ்டம் வரலாம். 8ஆம் இடத்துல குரு உச்சம் இருக்கிறது ஏன்னா அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத ஒரு மாயமந்திரமான ஒரு இடம்னு தான் சொல்லுவோம் 8ஆம் இடத்தை. ஸோ மரணம்ங்கிறது நம்மளால் கணிக்க முடியாதது. அந்த மாதிரி கணிக்க முடியாத ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியது 8ஆம் இடம். ஸோ அது திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரியில் விழுகிறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் திடீர்னு நடக்குது இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள், புதையல் கிடைக்கிறது, லாட்ரி கிடைக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க நமக்கு பணம் போட்டு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் வேணால் அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த குரு பயிற்சியை. அப்புறம் தன லாபம் அவ்வப்போது இருக்கும். சில 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதே இது வேறு ஏதாவது நான் சுப விரயமாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். தனுசுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, அது நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, புது வீடு வாங்குறீங்க, இல்லை புது வீடு கட்டுறீங்க, அதுக்கு செலவு பண்ணுறீங்க, அது விரயம், சுப விரயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது அது உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழிலுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக அனுகூலமான காலம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுகுது. அப்போது குருவினுடைய பார்வை இல்லாங்கும்போது நம்ம அந்த இடத்த நம்ம கொஞ்சம் வலுவிழந்ததாக தான் நம்ம கருதுவோம். அப்போ தொழிலுக்கு இது வீக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். மேலும் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், நடக்குமான்னு கேட்குறவங்க, குழந்தை பிறக்குமான்னு கேட்குறவங்க, இதெல்லாம் ஒரு மாட்ரேட்டான ஒரு சராசரியான ஒரு நிலையில் தான் இருக்கும். பெருசாக ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது, அன்ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அண்டு கடன், நோய், வம்பு, வழக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாமே ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நிறைய தான தர்மங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சனியினுடைய தாக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் விடுபடுவீங்க. அப்படிங்கல உங்களுக்கு தொழிலோ இல்லை வேலையோ உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பலன்கள் பொதுவாக இருக்கும். இந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா 6, 8 பாதிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் இடம் பெருசாக உங்களுக்கு பாதிக்கப்படலைனாலும் வெளிநாடு போனீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். மற்றபடி இது கொஞ்சம் சுமாரான பீரியடுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நன்றி, வணக்கம்.